அண்ட் உங்களால மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த 90s கிட்ஸோட எமோஷன்ஸை கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க பாடுற பாட்டுல லவ் இருக்கும். யார்கிட்டயா லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது உங்க பாட்டு எடுத்துட்டு போய் பாடலாம். யார்கிட்டயா பிரேக்கப் ஆயிடுச்சா காதல் வந்துன்னு சொல்லாம அழுதுட்டு போகலாம். இல்லைன்னா வந்து பிரிஞ்சு வந்து வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்களா அழகாய் பூக்குதே பாடிட்டு போகலாம். ஸோ என்ன சுச்சுவேஷன் லைஃப்ல நடந்தாலும் அதாவது 90ஸோட காதல் யோசிச்சதே கிடையாது. நல்லா அழகா சொன்னீங்க. எல்லாமே இருக்கு. ஒன் சைடு லவ்னா இந்த ஆட்டக்காரி பாட்டை பாடலாம். நேத்து பார்த்த வயசு போச்சு மாத்து மாத்து பேச்ச மாத்து கேட்டு புளிச்சு போச்சுடி ஒத்துடி. இப்ப நம்ம லவ் பாட்டுக்குள்ள போயிடலாம். என்னை தீண்டி விட்டாள் தீரி தூண்டி விட்டாள் கூட மேல கூட வச்சு கூட நூறு போறவளே. இப்ப வந்து டபுள் சைடு ஆயிடுச்சு. முளைச்சு 3 இலைய விடல அழகி விடல ஒளிஞ்சு ஒளிஞ்சு மீட் பண்ணிக்கிறாங்க. அலுங்குறேன் குலுங்குறேன் ஒரு ஆசை நெஞ்சில இப்படி அங்க அங்க சுத்தி வீட்டுல மாட்டியாச்சு. அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே. பிரிஞ்சிருந்தவங்க எதர்ச்சியா வழியில ஒரு நாள் மீட் பண்றாங்க. காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே எங்கும் என்னை. பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா என் மனசுல நீ தான் வேற யாரு அப்படிங்கிறாங்க. என் மனசில் நீயேதானா உன் மனசில் நானேதானா நம் மனசில் காதல் தானா சொல்லும்பே உண்மைதானா. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிடுறாங்க. தண்டோரா கண்ணால நித்தமும் படிச்ச ஆராரோ. அழகா குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைங்க வெயில்ல விளையாடுது. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மிஸ்டர் விவி பிரசன்னா. வணக்கம். வணக்கம். ஸோ சார், லைஃப்ல வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சாங் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாங் எனக்கு ரொம்ப பேர் எடுத்து கொடுத்த பாடல் அப்படின்ற ஒரு 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 சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி பிரசன்னா வெளி உலகத்தை வந்து கொண்டாட வச்ச பாடல்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? எங்களுக்கு சில சாங்ஸ் மைண்ட்ல இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இருக்க சாங்ஸும் தான் எனக்கு மைண்ட்ல இருக்கு சார் ஏன் தெரியுமா? அதை கொண்டாடுறது நீங்க தானே. ஓ, நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் என் வேலையை பார்த்துட்டேன். அதை கொண்டாடுறது நீங்க கொண்டாடுறது தான் எனக்கு கொடுக்குற பாராட்டு. நான் இந்த ப்ரொஃபஷன் எடுத்துக்கிறதுக்கான அர்த்தம். ஸோ அதை நீங்கள் செய்யணும். அதை நான் தான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ கேள்வியை கேட்கணும். ஓகே. ஆக்சுவலி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல்ல வந்து டாப் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கூட மேல கூட சாங் இருக்கும். எல்லாரும் அந்த பாட்டை சொல்லுவாங்க. அழுங்குறேன் குலுங்குறேன் சொல்லுவாங்க. ஆனா என்னோட பர்சனல் ஃபேவரட் நீங்க சொன்ன மாதிரி தான் ஒருத்தருக்கு ரசனை மாறும்ன்ற மாதிரி எனக்கு வந்து தாரத்தப்பட்ட அந்த ஆட்டக்காரி சாங். வாவ். அந்த பாட்டு நிறைய பேர் வந்து பெருசா வந்து டக்குனு என்ன படம் தெரியலேன்னு யோசிப்பாங்க. பட் ஆனா தட் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் சாங். என்னோட பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா டெய்லி அந்த பாட்டு கேட்டுருவேன். எனக்கு ரொம்ப இந்த விஷயத்த வந்து சொல்லணும். நான் இப்படி ஃபீல் பண்ணுவேன். அன்னைக்கிளின்ற ஒரு படம் இளையராஜா சாரோட முதல் படம். அதில் நம்ம அந்த டைம் பாட முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட 1000வது படம். அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு இல்லை. அந்த அந்த 1000வது படம் ராஜா சாரோட படத்தில் நான் ஒரு வரி பாடியிருக்கேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஒரு சாங்கே கொடுத்தாரு பாடியிருக்கேன் அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு ஃபுல் சாங்கும் பாடினேன். பட் அது 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 வரல. அதுதான் பாடகர் இருந்தது. பட் அந்த சாங்கே இல்லை படத்தில். பட் இந்த சாங் பாடினது வந்து எனக்கு நான் ரொம்ப லக்கியாகவும் ஆண்டவனுக்கு தேங்க் பண்ணுறேன். சில சாங்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோலை போய் டச் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதை நான் ஃபீல் பண்ணது இந்த பாட்டுலையும் கூட. கரெக்ட். ஸோ ஒரு மாதிரி வந்து நல்லா இருக்கும் பாட்டு. நல்லா இருக்கும். கரெக்டான எக்ஸ்பிரஷனுங்க நீங்கள் சொன்னது. சூப்பராக இருக்கும். கரெக்டான எக்ஸ்பிரஷன். ராஜா சாரோட பாட்டு பாடும்போது இதுதான் கரெக்டான எக்ஸ்பிரஷன். அதுக்கப்புறமும் விஜயாண்டி சார் தமிழரசன் சாங் ஒரு சாங் பாடினேன். அதுவும் நல்ல விபாவரியோட சேர்ந்து பாடினேன். அதுவும் நல்ல பாட்டு. அடுத்தது இப்போ நிறைய ஒரு 5-6 பாட்டு பாடிங்க. இப்போ ஒரு சிவுடுன்னு ஒரு படம் பாடிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு சாங். ஓம் சிவோகம் மாதிரி ஒரு சாங். நானும் மதுபாலகிருஷ்ணன் சேர்ந்து ஈக்குவல் போர்ஷன்ஸ் பாடிருக்கோம். அப்படி ஒரு சாங் அது. அது எப்போ வரும்னு வெயிட் பண்ணிருக்கேன். தெலுங்குல அண்ட் சான்ஸ்கிரிட்ல 2 சாங் பாடிருக்கேன். அதில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி அவர்கிட்ட நம்ம ஒரு அசோசியேட் ஆகி அவர் என்னை கூப்பிட்டு இந்த சாங் பிரசன்னா பாட வைக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு பாடுறோம் அப்படின்னா கொஞ்சம் அது ஒரு 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 டேய் நான் யார் தெரியும்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எட்டி பார்க்குற அளவுக்கு அந்த மனசுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்குது.
ஏன்னா அவரே கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறாரு, பாட வைக்கிறாரு அப்படிங்கும்போது, என்னோட இடத்துல என் மாதிரி எந்த சிங்கரா இருந்தாலுமே அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பா வரலாம் அது சார். தப்பே இல்ல. பட் ஆக்சுவலி நான் இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு நெனச்சேன். எப்படி வந்து இளையராஜா சார் வந்து பிரசன்னாவ கூப்பிடுங்க அந்த பாட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த மாரி டி. ராஜேந்திரன் சாருமே வந்து எனக்கு பிரசன்னா தான் வேணும், பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணும் அப்படின்னு கேட்டு பாட வச்சிருக்காரு இல்லையா? அண்ட் உங்களுக்கு சிம்பு வந்து லக்கி சார்ம் நான் நெனைக்கிறேன். கரெக்ட், நெறைய பாடல்கள் கரெக்ட், அவருக்கு நீங்க பாடியிருக்கீங்க. கரெக்ட், ஸோ கரெக்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. சிம்பு வந்து ரொம்ப நல்லா பழகுவாரு. அண்ட் அந்த டைம்ல வந்து அவ்வளோ சாதிச்ச அவங்க அப்பா, ஆ, அன்னைக்கு நல்ல செட்டிலான ஒருத்தர், நம்ம புதுசா என்ட்ரான ஒரு சிங்கர் அப்படின்லாம் இல்லாம, நல்ல ஃப்ரெண்டா பழகி நல்லா நல்லா பழகுவார் ஆக்சுவலா. என் தம்பி கல்யாணத்துக்கு கூப்பிட்ட உடனே வந்துட்டாரு. ஓ! டக்குன்னு வந்துட்டாரு. அது எந்த ஒரு பந்தாவும் இல்லாம வந்தாரு. அதனால ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அவரு பழகுவாரு. அண்ட் அவங்க டி. ராஜேந்திரன் சாரும் அப்படிதான். ஒரு ஒரு சேனல்ல நான் ஜட்ஜா உட்காந்துருக்கும்போது, அவரு செலிபிரிட்டி கெஸ்ட்டா வந்தபோது, அந்த "என் மனசில் நீயே தானா, உன் மனசில் நானே தானா" அந்த பாட்டு பாடுனேன். அப்போ அவரு சொன்ன விஷயம் வந்து அப்ப ரெக்கார்டிங் டைம்ல கூட சொல்லல. இப்படி வேணும், அப்படி பாடுங்க, அப்படி பாடுங்கன்னு. பட் அந்த நேரத்துல எனக்கு பிடிச்ச வாய்ஸ் வந்து எஸ்பிபி வாய்ஸு, யேசுதாஸ் வாய்ஸ். அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச வாய்ஸ் பிரசன்னா வாய்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் கிளாப் பண்ணி, அது வந்து என்னால நம்பவே முடியல. ஏன்னா ஓப்பனா இப்படி சொல்றாரே அவரு அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட்டா இருந்தாலுமே, அவ்வளோ ஓப்பனா அப்படி சொல்றது வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். அண்டு அவரும் நல்ல ரசிகர். அண்ட் எல்லாத்தையும் நல்லா என்கரேஜ் சார் பண்றவரு. அவரும் ஒரு சூப்பரான பாடகர் இல்லையா? ஸோ அவரோட அந்த ஒரு ஆ காம்ப்ளிமெண்ட் பெரிய கரெக்ட். விஷயம். ஒரு பாடகர், லிரிசிஸ்ட்டு. அந்த அந்த அனுபவம்லாம் பார்த்தீங்கன்னா, பாடுறதுக்கு கூப்பிட்டு நான் நின்னுடுவேன். அந்த ஹெட்ஃபோன் போட்டு நிக்கினதுக்கு அப்புறம் தான் அவர் லிரிக்கே எழுத ஆரம்பிச்சுருவாரு. ஐ மீன் எழுத ஆரம்பிப்பாரு. ஆஹஹஹ. அப்பதான் டியூன் மாத்துவாரு. அதுக்கேத்த மாரி எழுதுவாரு. இம்ப்ரூவைஸ் பண்ணுவாரு. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஒரு 500, 700 லைன் எழுதியிருப்பாரு. எழுதுறது ஒன் வர்ஸ் இது பாடுங்க, அது பாடுங்க, அது பாடுங்க, பாடுங்க பாடி முடிச்சு கேட்கும்போது, அப்படி நின்னு கேட்கும்போது அப்படி தண்ணி கண்ல அழுதுவாரு பாருங்க. விக்கி விக்கி அழுவாரு. அவரோட அவரோட அந்த படைப்ப நெனச்சு, அப்படி மனுஷன் வந்து ரசிச்சு, ரசிச்சு அவரோட பாடுறாரு. படைப்ப அப்படி அள்ளி எடுத்து அணைச்சு, கட்டி புடிச்சு, ரசிச்சு அந்த ஒரு ஃபீல் அது பண்ணணும் எல்லாருமே. நம்ம ஒரு கார் வாங்குற வரைக்கும் கார் வாங்குறோன்றோம். வாங்குனதுக்கப்புறம் அத யோசிக்கிறதே கிடையாது. நம்ம வாங்கியிருக்கோம்னு கூட தெரியாது. அந்த 2 நாள் சர்வீஸ் போம்போது, ச்சே கார் இருந்தா நல்லாருக்கும்ல. கார் பாரேன் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு அப்பதான் நெனைக்கிறோம். வந்ததுக்கப்புறம் மறந்து போயிருவோம். இருக்கும்போது அரும அது தெரியாதுன்னுவாங்க. மாரி அவங்களுடைய படைப்பையும், ஆண்டவன் குடுத்த கிஃப்ட்டையும், ஒவ்வொரு ஒர்க்கு வெளிய வந்ததையும் நம்ம நெனச்சு ரசிக்கிறோம்ல, அதுதான் நம்ம ஆண்டவனுக்கு பண்ற ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி. சூப்பர் சார். ஆமா. வெல் செட். ஸோ இது நான் மெயினா கேட்டதுக்கு ரீசன் என்னன்னா, இதுலயும் என்னோட ஃபேவரைட் சாங்ஸ் இருக்கு. என்னை தீண்டி விட்டாய் சாங் வந்து நாங்க கரெக்ட், ஸ்கூல் படிக்கும்போது சும்மா கை இப்படி சுத்திக்கிட்டே கரெக்ட். இருப்போம். எதுக்குடா சுத்துறீங்கன்னா, அந்த பாட்டு பார்க்கலையா? போய் பாருங்கன்னுவாங்க. அண்ட் ஸ்கூல்ல சீனியரோட லவ் ஸ்டோரிலாம் பார்ப்போம்ல. அப்ப கரெக்ட். அவங்க இப்படி போனாங்கன்னா, இத பண்ணி அவங்கள வெறுப்பேத்துவோம். ஸோ அந்த சாங் வந்து ஒரு பயங்கர ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்துச்சு. ஸோ அந்த சாங் ஆகட்டும். அதுக்கப்புறம் சரவணாபுரத்துல சரவணபவன். காதல் வந்தோம் சொல்லாமல் சரவணபவன். சாங். அமேசிங் சாங் அது. அந்த பாட்டு பார்த்தாலே அழுதுருவோம் நம்ப. அந்த மாதிரியான சாங் எல்லாம் எனக்கு இருக்கு. ஒரு ஆச்சரியமா நீங்க இப்ப நீங்க ஷோஸ் பத்தி கேட்கும்போது கேட்ட மாரி, இந்த ஸ்கூல் பொண்ணுங்க, பசங்க அவங்கலாம் ஸ்கூல் தான். ம். ஆ நான் வந்து 2 ஒரே சாங் பாடுங்கன்னாங்க. பாடிட்டு அப்புறம் சரி "என்னை தீண்டி விட்டாய்" பாடலான்ட்டு பாடுனேன். ஆ எனக்கு அந்த நம்ப முடியல, எக்ஸ்பெக்ட்டும் பண்ணல நானு. அந்த பாட்டு லைன் ஆரம்பிச்சு ஒரு 3வது லைன் போம்போது எல்லாம் கூட நீங்க சேர்ந்து இப்ப இல்ல, பாடியிருப்பாங்க. இல்ல இந்த இந்த ஆக்ஷன் பண்ண மூமெண்ட் வச்சாங்க. ஓ! எனக்கு புரியவே இல்ல. என்னடா இது? இது வந்து இப்ப எப்படி இவங்கள அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சாங் நல்ல ரீச் ஆயிருக்கு. அது இப்ப நெறைய இடத்துல அத பாடுறேன். ரொம்ப ரீல்ஸ்ல வேற வைப் ஆயிட்டு இருக்கு. இப்ப யா எல்லார்கிட்டயும் யா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு யா அந்த யா பாடல். யா. சோ இந்த மாரி நீங்க பாடுன பாடல் வந்து லேட் ரெகக்னைஸ் ஆயி இப்ப ரீல்ல ட்ரெண்ட்லாம் நெறைய பாட்டு ஆயிட்டு இருக்கு. சோ அத பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆப்வியஸ்லி கண்டிப்பா அது வந்து ஜனங்க ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஜனங்க கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக தானே இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டோம் அந்த மெனக்கெட்டது. ஃபீல்டுக்காக. இந்த ஃபீல்டு எடுத்ததே அதுதான். ஸோ அது போய் ரீச் ஆகும்போது அவங்க ஒவ்வொருத்தவங்களும் பாராட்டுற விதம் வந்து ஆ, ஏதோ அச்சீவ் பண்ண மாரியே ஒரு சந்தோஷம் வருது. அவங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப எப்பவுமே, எப்பவுமே, எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்கலாம் இல்லாம, நீங்க இல்லாம இந்த சீட்டே எனக்கு கிடையாது. ஸோ தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்குமே. சூப்பர் சார். ஏன்னா நீங்க உங்களுக்கு தேங்க் யூ ஸோ மச். அவ்ளோ அழகான பாடல்கள் எங்களுக்கு குடுத்துருக்கீங்க. அண்ட் உங்களால மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த 90ஸ் கிட்ஸோட எமோஷன்ஸ கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க பாடுற பாட்டுல லவ் இருக்கும். யார்கிட்டயாவது லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது உங்க பாட்ட எடுத்துட்டு போய் பாடலாம். யார்கிட்டயாவது பிரேக்கப் ஆயிடுச்சா, காதல் வந்தோம் சொல்லாம அழுதுட்டு போலாம். இல்லன்னா வந்து பிரிஞ்சு வந்து வீட்ல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்களா, அழகாய் பூக்குதே பாடிட்டு போலாம். வாவ்! ஸோ என்ன சிச்சுவேஷன் லைஃப்ல நடந்தாலும், அதாவது சூப்பர். 90ஸோட இத நான் காதல்ல யோசிச்சதே கிடையாது. பார்த்தீங்களா? நல்லா அழகா சொன்னீங்க. எல்லாமே இருக்கு. வெரி ஒன் நைஸ். சைட் லவ்னா இந்த ஆட்டக்காரி பாட்ட பாடலாம்.
தான். ஓ! எல்லாமே நம்ம வாவ்! பாட்டுல இருக்கு. ஸோ ரொம்ப நீங்க வந்து உங்களோட சாங்ல வந்து ஆல் டைம் ஃபேவரைட் எதுன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. எந்த பாட்டுக்கு நெறைய அப்ரிசியேஷன் வாங்குனீங்க? கூட மேல சாங் அழகா பூக்குதே, முளைச்சு 3 ஆ தளபதி விஜய் சார் பாட்டு. முளைச்சு 3 எஸ் தளபதி விஜய். அந்தந்த நேரத்தில தண்டோரா கூட நெறைய பேரு, அலுங்குறேன் கரெக்ட். குலுங்குறேன் அண்ட் கெடையா கெடுகிறேன்னு ஒரு சாங் பண்ணியிருந்தேன். அது வந்து ஸ்ரீலங்காலலாம் அது ஸ்மியூல்னு ஒண்ணு ஆப் அதில நெறைய பேர் பாடியிருக்காங்க. நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் நெறையா இருக்கு. எனக்கு என்ன ஒரு ஆ ஆசை அப்டின்னா, நல்ல மெலடிலாம் நல்லா ரீச் ஆகணும். அது ஜனங்க வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் Instagram சொன்னீங்கல்ல, எஸ். அது நீங்க சொன்ன மாரி பழசெல்லாம் எடுத்து பண்றாங்க. அது மாரி இப்ப இதெல்லாமே நல்ல பாடல்களா வெளிய வந்து அவங்க கேட்டு ரசிக்கணும். ஆமா சார். கண்டிப்பா இந்த பாடல்கள்லாம் இருக்கா அப்டின்னும்போது வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இப்போ இருக்கிற மியூசிக்குக்கும், அப்ப இருக்கிற மியூசிக்குக்கும் ஒரு வித்தியாசம் எப்பவுமே இருக்கும் இல்லையா? ஆமா, ஸோ ஆமா. அதுக்கான ரசனைகள் மக்கள் கிட்ட அதிகமாயிட்டே இருக்கு. அண்ட் எவ்ளோ நேரம் பேசிட்டு உங்ககிட்ட வந்து பாடல்கள் கேட்கலனா வந்து தெய்வ குத்தம் ஆயிரும். உங்க மொழியில சொன்னேன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேன் மொமெண்ட். என்னோட அந்த தாரத்தப்பட்ட பாட்டு பாடுனீங்கன்னா நேத்து பார்த்த வயசு போச்சு மாத்து மாத்து பேச்ச மாத்து கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுடி ஒத்துடி வெட்டி வேலைய விட்டுடுடி என்ன விரட்டி பிடிக்கத்தான் வந்து துரத்தி பார்க்குற அடி வெறுப்பு ஏத்துற வெறும் வேட்டிய காட்டுற ஓன் தூக்கமே போச்சுன்னா எனக்கு பொறுப்பில்லை. சூப்பர். எனக்கு வந்து ஏதோ பெருசா சாதிச்ச ஒரு வெறி வந்திருக்கு இப்ப எனக்கு. சூப்பர் சார். தேங்க் யூ ஸோ மச். ஏன்னா இந்த பாட்டு வந்த நாள்ல இருந்தே இந்த பாட்டு டெய்லி பிளேலிஸ்ட்ல போட்டு தேய்ச்சு நீங்க கூட அவ்வளோ வாட்டி கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ தடவ நான் கேட்டிருப்பேன். ராஜா சாரோட சாங்ஸ் வந்து எப்பவுமே கேட்கலாம் நம்ம. எப்ப வேணாலும் எஸ். கேட்கலாம். எல்லாமே ஒரு எலிமெண்ட் இருக்கும். சூப்பர் சார். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி நம்ம வின்டேஜ்ல இருந்தே வருவோம். ம். என்னை தீண்டி விட்டாய் சாங் வந்து இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே. குட்டீஸ், சுட்டீஸ் எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அந்த பாட்டு. என்னை தீண்டி விட்டாள், திரி தூண்டி விட்டாள், என்னை நானே தொலைத்து விட்டேன். ஓர் மார்கழியின் முன்பனீரவில் என்னை நானே எரித்து விட்டேன். இதழினோரம் இழைந்து ஓடும் ரனனனனானனனனனா, தரராரா. இந்த பாட்டு பாடுனாலே ஃப்ளாட் லவ்வர்லாம் நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எஸ். பாடல் கண்டிப்பா. அது ஸோ பட் ஆக்சுவலி நோட்டீஸ் பண்ணீங்களா? 2மே வந்து ஒன் சைட் லவ் பாட்டு இப்ப நம்ம பாடுனது. பாத்தீங்களா? இப்ப ஓ! நம்ம லவ் பாட்டுக்குள்ள போயிரலாம். இப்ப வந்து ஓ! கூட மேல கூட. லவ்வர்ஸ் இந்த பாட்டு. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே, உன் கூட கொஞ்சம் நானும் வரேன் கூட்டிக்கிட்டு போனா என்ன? ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா? உன்னுடனே நானும் வர ஒரு ஓரமா? நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா? நீ வேணான்னு சொன்னாலே போவேண்டி சேதாரமா? கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே. உங்கள பாட விட்டு நாள் ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்ளோ அழகா இருக்கு பாடுனது. அண்ட் இந்த இடத்துல நான் இன்னொன்னு பதிவு பண்ணணும். நான் காலேஜ் படிக்கும்போது நீங்க கெஸ்ட்டா வந்திருந்தீங்க. சீஃப் கெஸ்ட்டா அப்ப இந்த பாட்ட பாடுனீங்க. அவ்வளோதான் ஆடிட்டோரியமே அலறுனா அலறு. அப்படி ஒரு அலறல் அலறணும். எத்திராஜ் காலேஜ் வந்திருந்தீங்க. தி ஓகே. சேம் சாங். ஓகே. தேங்க் யூ ஸோ மச். ஸோ அந்த மெமரிக்குள்ளார நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் இப்போ. ஓகே சார். இப்போ வந்து ஒன் சைட் லவ் போய் லவ் பாடியாச்சு. இப்போ வந்து டபுள் சைடு ஆயிருச்சு. இப்போ முளைச்சு 3 இல. முளைச்சு 3 இலைய விடல தருவே உலக அழகி மெடல விரலு வெண்டக்கா உன் காது அவரக்கா மூக்கு மொளகா மூக்குத்தி கடுகாக இந்த காய் தோட்டம் நீதானா? இப்போ வந்து 2 பேரும் லவ் ஓகே ஆயிருச்சு. ஒளிஞ்சு ஒளிஞ்சு மீட் பண்ணிக்கிறாங்க. திட்டுத்தனமா மீட் பண்றாங்க. ஃபேமிலி ஓகே. தெரியாம. அப்ப அழுங்குறாங்க குழுங்குறாரு. ஓகே. வண்டர்ஃபுல். அலுங்குறேன் குலுங்குறேன் ஒரு ஆசை நெஞ்சில அதுங்குறேன் இதுங்குறேன் ஒன்னும் பேச தோணல நடையா நடந்தேன் கிடையா கிடந்தேன் மினுங்குறேன் சினுங்குறேன் தழும்போன்னு தழும்புறேன்.
ஆஹா! இப்படி அங்க சுத்தி வீட்ல மாட்டியாச்சு. ஹவுஸ் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. இப்ப தனித்தனியா இருக்கிறதால அழகாய் பூக்குதே நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. சூப்பர் சார். சரி இப்போ வந்து அப்ப சிச்சுவேஷன மாத்திருவோம். ஆ, ஓகே. இப்போ வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஆ. பிரிஞ்சிருந்தவங்க எதர்ச்சியா வழியில ஒரு நாள் மீட் பண்றாங்க. கான்வகேஷன்ல. ஆஹா. அப்போ வந்து பார்த்துட்டு பேசாம அந்த பொண்ணு போகுது. அப்ப இந்த பாட்டு. காதல் வந்தும் சொல்லாமல். காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொல்லாதே சொல்லாமல் செல்லாதே இதயத்திலே ஒரு வலி இமைகளிலே பல துளி நீ சென்றால் கூட காதல் சுகமாகும் நீ பிரிந்தால் உலகம் முழுதும் நெருப்பாகும் கஞ்சாட காட்டி என்ன கவுத்த சவத்த புள்ள ஓ கால் ரெண்டும் தரையில் இருக்கு ஆனா சொரண இல்ல கஞ்சாட காட்டி என்ன கவுத்த சவத்த புள்ள ஓ கால் ரெண்டும் தரையில் இருக்கு ஆனா சொரண இல்ல கரும்பார உன பார்த்து விளைஞ்சேனே சவுக்காரம் என நானும் கரைஞ்சேனே கஞ்சாட காட்டி என்ன கவுத்தா சவத்த புள்ள ஓ அப்படி பேசாம போற பொண்ணு இப்படிலாம் பாடி திருப்பி பேச வச்சாச்சு. இப்ப பொண்ணும் ஓகே சொல்லிருச்சு. 2 பேரும் வந்து பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, என் மனசுல நீ தான் வேற யாரு அப்படிங்கிறாங்க. சோ என் மனதில் நீயே தானா சாங். என் மனசில் நீயேதானா உன் மனசில் நானேதானா நம் மனசில் காதல் தானா சொல்லன்பே உண்மைதானா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணி தண்டோரா பாட்டு ரொமான்ஸ் சாங் வருது. ஆஹா ஃபைனல் டச் பாருங்க. வாவ் தண்டோரா கண்ணால நித்தமும் படிச்சேன் யாராரோ முண்டாசா என் வாழ்வ கட்டிட வரும் நீ பூந்தேரோ. திட்டமிட்ட குடும்பம் திகட்டாத இன்பம்ன்ற மாதிரி அழகா குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைங்க வெயில்ல விளையாடுது. வெயிலோட விளையாடி முடிச்சிரும் படத்தை. அவ்வளவுதான் வாவ் கிளைமேக்ஸ். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே நண்டூரும் நரிவூரும் கருவேலங்காட்டோரும் தட்டானாய் சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. தேங்க்யூ சோ மச். சூப்பருங்க. உங்களோட நான் வந்து பாடல்கள் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இதுல வந்து இந்த அழகான ஒரு கதை ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணீங்க இருக்கா? பாருங்க. ஃபென்டாஸ்டிக். ரொம்ப தேங்க்யூ ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ சோ மச். என்ன மறக்காதீங்க. அப்ப அடுத்த இன்டர்வியூல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. ஸோ பிரசன்னா சார், இவ்வளோ அழகான பாடல்கள் கொடுத்த நீங்க அப்படியே லைஃப்பை இன்னும் அழகா கொண்டாடுற மாதிரி நிறைய பேருக்கு நல்லதும் பண்ணி ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து மறைமுகமா பண்ணாலும் அதை வந்து நாங்க மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது எங்களோட கடமை. ஸோ சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து இன்டைரக்டாவோ மறைமுகமாவோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய நல்லது பண்ணணும். நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ப்ரேயர்ஸ் எப்போவுமே இருக்குது. பட் அது நம்ம செய்யறதுக்கான ஒரு நேரம் அது அமையும் போது தான் நம்ம செய்ய முடியும். எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்னு ஆசை தான். அந்த வகையில் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் தங்கச்சின்னு சொல்லலாம். அவங்க அவங்க வந்து மியூசிக் டைரக்டர் ஜெனிட்டான்னு பேர். அவங்களோட ஸ்பெஷல் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அவங்க வந்து டெய்லி நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது, கஷ்டப்படுறவங்களுக்கு காசு உடனே அனுப்பிச்சிருவாங்க. ஓ. அண்ட் வந்து ஏதாவது ஆனால் அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரங்களாம் கிடையாது. அவங்க ஒரு யூனியன் பேங்க்கில் ஒரு சீனியர் மேனேஜராக இருந்தாலும் அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு வந்து அவங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு கால் இடுப்பு கீழே அவங்களுக்கு செயல் எழுந்து இருக்காங்க. ஓ. அப்படியெல்லாம் இருந்து அவங்க வந்து அவங்க கஷ்டப்பட்டு படித்து ஏர்ன் பண்ணி வர்ற அந்த காசில் யாராவது கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. 5,000 10,000 50,000 இப்படிலாம் வந்து கொடுப்பாங்க. அவ்வளோ நல்ல ஒரு 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 பர்சன். இது வந்து இன்னும் நிறையா பெருகி நிறைய பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து நான் என்னையும் அவங்க உள்ளே சேர்த்துக்கிட்டு என்னை கூட வச்சுட்டு அந்த அந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு நானும் இருந்திருந்தேன். அப்போ வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு.
ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கருணை. நீங்கள் கருணையோடு இருந்தால் மட்டும்தான் ஆன்மீகம் கைகூடும். இல்லைன்னா நீங்கள் அது சும்மா ஒரு டைம் பாஸ் தான் ஆகிடும். ஆனால் அந்த கருணை ரொம்ப முக்கியம். இன்னொருத்தவங்களோட கஷ்டம் புரிஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரேயர்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். நல்லா இருக்கணுன்ற எண்ணம் வரும். எண்ணம் சிந்தையும் தெளிவாகும். நல்லவங்களாக முடியும். அதுலேருந்து தான் அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து தியானம் கைகூடுறது. என்னவாக இருந்தாலும் அது எந்த ஜாதி மதம்லாம் கிடையாது. அவங்க ஷீ இஸ் அ கிறிஸ்டியன், பட் அப்படி அவங்க பழகுனது கிடையாது. இந்த இதில் ஜாதி மதமெல்லாம் தாண்டி பசி ஒன்று தான். வயிற்று வலி, பசி, உடம்புக்கு கஷ்டப்படுறது, காசு இல்லாமல் அவஸ்தைப்படுறது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இதெல்லாம் வந்து என்ன தான் நீங்கள் சொன்னாலும் அதுக்கு எந்த விதமான ஜாதி மதமும் இல்லை. அவங்கள மாதிரி யாராக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் ரெடியாக இருக்கோம், வாங்க நாங்கள் பண்ணுறோங்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் பேர் தான் அந்த கர்ப்ஸ் எரான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பெரிய லெவலில் அது கொண்டு வரணுன்ற ஆர்வத்தோடு அவங்க இருக்காங்க. அவங்க கூட நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க பர்மிஷன் அவங்க இருக்க சொல்லிட்டாங்க. அது என்னோடதுன்னு நான் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் அவங்களோட நான் என்றைக்குமே இருக்கணும், அந்த சப்போர்ட் எப்போவுமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ஆர்வமாக இருக்கேன். கண்டிப்பாக சார். நீங்கள் வந்ததுலேருந்து நான் சொன்ன மாதிரி வந்து யூ கெப்ட் ஸ்ப்ரெடிங் பாசிட்டிவ் வைப்ஸ். நிறைய பாசிட்டிவ் வைப் கொடுத்தீங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் குட்டி குட்டியாக வந்து அட்வைஸாக கொடுத்தா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்றதால வந்து எப்படி அந்த மாத்திரையை கொடுத்தா ஏற்றுப்பாங்களோ அந்த வகையில் அழகாக நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. சிங்கிங், ஆஸ்ட்ராலஜி ரெண்டுமே ரொம்ப கான்ட்ராஸ்டான சைடாக இருக்குது. இங்கேருந்து எப்படி இந்த ஷிஃப்ட்டு, எதனால் இதில் ஆர்வம் வந்தது? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அயோத்தியாவில் அங்கே மோடிஜி பக்கத்தில் ஒரு சுவாமிஜி இருந்தார். அவர் வந்து பிரசன்னா விஸ்வ பிரசன்ன தீர்த்தர்னு சொல்லிட்டு PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.